உன்னத பாட்டு புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அழகான பாதங்கள், பாதரட்சையிட்ட உன்னுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஹவு பியூட்டிஃபுல்! நம்முடைய பாதங்கள், அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் உத்தரவாதம் உள்ளவளாக சிந்திக்க வேண்டும். அதை பாருங்கள், இயேசு கிறிஸ்துவுடைய வருகை 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 என்று சொல்லுகிறோம். அவர் எந்த நேரத்தில் வரப்போகிறார் என்று நமக்கு தெரியாதுன்னு சொல்லுகிறோம். அது அப்படி தான் வேதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி ரொம்ப ஒரு கருத்துள்ளவளாக இல்லை. ஏனோ தானோ என்று அப்படி இருக்கிறோமே ஒழிய, எப்படியாவது நான் அவருடைய வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், நான் மாற்றப்பட வேண்டும். அதுக்கு ஒரே நான் கடந்த நாட்களே சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது என்று சொன்னால், இருக்கிற பல வாசஸ்தலங்கள் என்னென்ன வாசஸ்தலங்கள் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறேன். அதனால் எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாது. யார் அதுக்கு பாத்திரவான்களாக தேவனுடைய பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு அந்த ஒரே வாசலுக்குள்ளே பிரவேசிக்க தகுதி உள்ளவர்கள் மாத்திரம்தான் இங்கே ஏறி வாருங்கள் என்று அந்த அழைப்பின் சத்தம் கேட்கிற மரித்த பரிசுத்தவான்களும் உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்களும் பாக்கியசாலிகள். ஹல்லேலூயா! அப்படிப்பட்ட அந்த இரு குடும்பமும் ஒன்றாக இணைக்கப்படுகிற நேரத்தில் தான் அந்த பரலோகத்துக்குடைய அந்த சுதந்திரம் நமக்கு சுதந்திரிப்போம். அது வரைக்கும் அந்த சுதந்திரம் யாருக்கும் கொடுக்கப்பட மாட்டாது. அதற்காக நம்ம ஆயத்தப்படுத்துவதற்காக தான் இந்த ஒரு வார்த்தை. மணவாளன் மணவாட்டி என்று சொல்லுகிற இயேசு கிறிஸ்துவ அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட சபையையும் அப்படி சம்பந்தப்படுத்தி பேசுகிறோம் என்று சொன்னால், அது இந்த பூலோகத்துள்ள ஒரு நிலையினுடைய சொல்லப்பட்டாலும் ஆவிக்குரிய நிலையில் நமக்கும் அவருக்கு இருக்கக்கூடிய சம அந்தஸ்து. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். தேவன் நமக்கு பாராட்டி இருக்கிற ஒரு நாள் நாம் அவரை முகமுகமாய் அந்த நம்பிக்கையில் வாழ வேண்டும். அந்த நம்பிக்கை இருக்கிற எல்லாரும் சத்தமாக இல்லையிலே ஒருவரும் ஒரு நாளும் ஒரு காலம் அவரை கண்டதில்லை. ஆனால் ஒரு நாள் நாம் அந்த நாள், அதற்காக நம்முடைய உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரையும் அவருடைய பார்வையில் எப்படி இயேசு கிறிஸ்து போல, அவர் 10,000 பேர்களில் சிறந்தவர். அவருக்கு நிகர் ஒப்பானவர் யாரும் இல்லை. அவருடைய பாதத்தை பற்றி வெளிப்படுத்தின விஷயம் 1ஆம் அதிகாரம், அதெல்லாம் நான் இப்படி சொல்லவில்லை. அதே மாதிரி நம்முடைய பாதங்கள் அவருடைய பார்வைக்கு எப்படி இருக்க வேண்டும்? அழகாக இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்று, இந்த பாதம் மீட்கப்பட்ட பாதம். இந்த பாதம் அழகாக இருப்பதற்கு சில காரணங்களை காரியங்களை சொல்லுகிறேன். எல்லா பாதங்களும் அல்ல. இந்த பாதம் எப்படிப்பட்ட பாதம்? மீட்கப்பட்ட பாதம். இந்த மீட்கப்பட்ட பாதம் என்று சொல்லுகிறதில் நான் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிற வார்த்தை, ரொம்ப பேருக்கு இந்த பழைய ஏற்பாட்டு காரியங்கள் நமக்கு தெரியாது. பழைய ஏற்பாட்டில் தேவன் என்னென்ன காரியங்களை சொன்னாரோ அது நிழலாகத்தான் காண்பித்தார். அதனுடைய பொருள் இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறிவிட்டது. இன்றைக்கு அந்த நிறைவேறுதலின் காலத்தில் நான் நிழலில் வாழவில்லை, அந்த ரியாலிட்டி, உண்மை என்று சொல்லுகிறதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதே போல் இங்கே நான் சொல்லுகிற அந்த மீட்பின் பாதம் என்று சொல்வதும் அந்த பழைய ஏற்பாட்டு அந்த கூடாரத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் நிழலாய் நிற்கக்கூடிய ஒன்றை குறிப்பிட்டு தான் நான் உங்களுக்கு இந்த பாதம் மீட்கப்பட்ட பாதம் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த பிரகாரத்தை வனாந்திரத்தில் நிலைநிறுத்தும் போது அந்த பிரகாரம் பரிசுத்தலமும் மகா பரிசுத்தலமும்
48 பலகைகளினாலே நிறுத்தப்பட்டவைகள். அதை நான் ரொம்ப விவரித்து சொன்னால் 60 தூண்கள், 48 பலகைகள், எத்தனை இந்த பக்கம் 20 பலகை, அந்த பக்கம் 20 பலகை, முன்பக்கம் அந்த பக்கம் 3 தூண்கள், இப்படி 48 பலகைகள். ஒவ்வொரு பலகையோட உயரம் 10 முழ உயரம். இதெல்லாம் சொல்லப்போனால் ரொம்ப அதுக்கு 5 தாழ்பாள்கள். நடுத்தாப்பால் ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரைக்கும் ஒன்றாக இணைக்கிற ஒரே தாழ்பால், பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிற அந்த தாழ்பால். ரெண்டாவது, அந்த பலகைகள் 48 பலகைகள் என்று சொல்வது அந்த தேவனுடைய பிரசன்னத்தில் எப்போதும் அந்த பரிசுத்தத்தில் தரிசித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு மீட்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு அது சான்றாக நிழலாக இருக்கிறது என்பதை நான் சொல்லித்தான் நான் இதை சொல்லுகிறேன். இது மீட்கப்பட்ட பாதம் என்று சொல்லி. ஏனென்றால் அதில் நான் வாசிக்கும்போது யாத்திரையாகமம் 26ஆம் அதிகாரம் 19வது வசனமும் 24வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். அந்த 20 பலகைகளின் கீழே வைக்கும் 40 வெள்ளி பாதங்களை உண்டு பண்ணுவாயாக. 20 அந்த பலகைகளின் கீழே ஒவ்வொரு பலகைக்கும் 2 வெள்ளி பாதங்கள். இன்று நான் குறிப்பிடுகிற அந்த வார்த்தை, உன்னுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாயிருக்கிறது. ரெண்டாவது, அங்கே பாதரட்சை இட்ட. அந்த பாதரட்சை என்றாலே எதுக்கு பாதரட்சை போடுகிறோம்? பாதுகாப்புக்கு போடுகிறோம். ரெண்டாவது, இந்த மண்ணுக்கும் நம்ம நடந்து போகிறோம்னு சொல்ல, மண்ணுக்கு நமக்கு என்ன இல்லை, அதில் மண்ணில் என்னென்னமோ கிடக்கும், என்னென்னமோ இருக்கும். இவைகளிலிருந்து நம்ம என்ன செய்வதற்காக, அது ஒரு பக்கம். அதான் சொல்லுங்கள், சாண்டல்ஸ்ன்னு சொல்லும்போது அதை பற்றி ஒரு நாள். இன்றைக்கு பாதங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த 48 24வது வசனம் கூட வாசிச்சிருங்களேன் பார்க்கலாம். அவைகள் கீழே இசைக்கப்பட்டிருக்க வேண்டும், மேலேயும் ஒரு வளையத்தினால் இசைக்கப்பட்டிருக்க வேண்டும். 2 மூலைகளுக்கும் அப்படியே இருக்க வேண்டும். அவைகள் 2 மூலைகளுக்காகும். இந்த மேலேயும் கொக்கிகள் வெள்ளியினாலே, வெள்ளி கொக்கிகள், கீழே வெள்ளி பாதங்கள், அவைகள் ஒன்றோடொன்று இணைந்திருக்கும்படி அப்படித்தான் அந்த பிரகாரத்தை நிறுத்த வேண்டும். அதில் தான் 2 பகுதி. மொத்தமே பிரகாரம், அந்த பரிசுத்த ஸ்தலம். பிரகாரத்தை பற்றி அது ஆசரிப்பு கூடாரம். 1 பரிசுத்த ஸ்தலம், 2 48 பலகைகள். அது நிற்பது வெள்ளி பாதங்கள். அடிக்கடி நாம் சொல்லுவோம், இந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லும்போதெல்லாம், வெள்ளி நம்முடைய மீட்புக்கு அடையாளமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷன் ஒன்றை மீட்க வேண்டுமென்றால், அல்லது ஒரு நான் என்னை மீட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற நிலை வருமானால், அந்த மீட்பின் கிரயமாகிய வெள்ளியையோ பொன்னையோ கொடுக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களிலே தேவன் ஒரு பெரிய நியமத்தை கொடுத்திருந்தார். 20 வயதிற்கு மேற்பட்ட மனிதன் கட்டாயம், அவன் ஐஸ்வர்யவனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, அவன் மீட்கப்பட்டாக வேண்டும். மீட்கப்படுவதற்கு 1/2 சேக்கல் வெள்ளி கொடுக்க வேண்டும். அந்த வெள்ளி, அதற்கு பேர் பெக்கா என்று பெயர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது சொல்லப்படுகிற நிலை என்ன? ஏனென்றால் அந்த வெள்ளி எங்கேருந்து மீட்புக்கு இது வந்தது என்பதற்காக தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு அது அல்ல. இன்றைக்கு பேதுரு சொல்லும்போது சொல்லுகிறார், வெள்ளியினாலும் பொன்னினாலும் நாம் மீட்கப்படாமல் இயேசு கிறிஸ்துவுடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டோம் என்று சொல்லி 1 பேதுரு 1:18-19 சொல்கிறார். அது எதை வைத்து சொல்லுகிறார்? பழைய ஏற்பாட்டில் இருந்த நிலைமை, ஒரு மனுஷன் மீட்கப்பட வேண்டும் என்றால் மீட்பின் கிரயமாகிய வெள்ளியை கொடுக்க வேண்டும். அதனால் எங்கே இந்த வெள்ளி பாதங்கள் என்பது மீட்கப்பட்ட பாதங்கள் என்று அந்த அர்த்தத்தில் தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒவ்வொரு மனுஷனும், அது ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, அதில் பாருங்கள், ஆண்டவர் எவ்வளோ ஞானமாக காரியங்களை செய்கிறார் பாருங்கள். ஒரு ஏழை என்று சொன்னால், ஐயா என்னால் 1/2 சேக்கல் வெள்ளி கொடுக்க முடியாது, 1/4 சேக்கல் வெள்ளி தான் கொடுக்க முடியும். நீ மீட்கப்பட வேண்டுமென்றால், அது ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் சரி, அவன் ஏழையாக இருந்தாலும் சரி, 1/2 சேக்கல் வெள்ளி கட்டாயம் கொடுத்தே ஆக வேண்டும்.
கொடுக்க முடியலையே. தெய்வ சமூகத்தில் பட்சபாதமே ஐஸ்வர்யம். இந்த ரட்சிப்பு, இந்த மீட்பு என்று சொல்லுகிறதுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, இந்த மீட்பு என்பது ஒரே மாதிரி. ஹல்லேலூயா. அவங்களுக்கு ஒரு மாதிரி, இவங்களுக்கு ஒரு மாதிரி, இந்த குரூப்புக்கு ஒரு மாதிரி, அந்த குரூப்பெல்லாம் கிடையாதுங்க. புதிய ஏற்பாட்டு சபையில் ஒரே ஒரு மீட்கப்பட்ட ஒரே ஒரு குரூப்பு தான். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே பாருங்கள், ஆண்டவர் எவ்வளவு ஞானமாக அனந்த ஞானத்தின்படி அவர் திட்டமிட்டு செய்திருக்கிறாரு. இதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு போகிறீங்களே, 2 வசனம் சொல்லுகிறேன் பாருங்க, அப்போ உங்களுக்கு விளங்கும். ஹல்லேலூயா. யாத்திரையாகமம் 30ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. அங்கே வாசிங்க. உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி பண்ணும்படி நீங்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும் போது, நீ உங்களுடைய ஆத்மாவுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படி கர்த்தருக்காக நீங்கள் செலுத்தப்பட வேண்டிய காணிக்கை செலுத்தும் போது ஐஸ்வர்யவான் அரை சேக்கலுக்கு அதிகமாய் கொடுக்கவும் வேண்டாம், தரித்திரன் அதற்கு குறைவாக கொடுக்கவும் வேண்டாம். அங்கே நீங்கள் பாவ நிவர்த்திக்காக காணிக்கை செலுத்தும் போது என்று இருக்கிறது. என்ன காணிக்கைன்ற அங்கே இல்லை. ஆனால் ஒன்று என்ன சொல்லுகிறார், ஐஸ்வர்யவானும் சரி ஏழையும் சரி ஒரேபடி உங்களுடைய ஆத்மா மீட்புக்காக என்ன செய்யணும். அதுலேருந்து தான் புதிய ஏற்பாட்டுக்கும் காணிக்கை வந்தது. இன்னொரு வசனம் வாசிங்க. அப்போ அது வெள்ளி 38ஆம் அதிகாரம் 27 வாசிங்க. அந்த வெள்ளியில் 100 தாலந்து வெள்ளியினால் பரிசுத்த ஸ்தலத்தின் பாதங்களும் திரையின் பாதங்களும் வார்ப்பிக்கப்பட்டது. எதனால வார்ப்பிக்கப்பட்டது? இவர்கள் மீட்பின் கிரயமாக, இஸ்ரவேல் மக்கள் மீட்பின் கிரயமாக கொடுத்த அந்த வெள்ளியினாலே இந்த பாதங்கள் என்ன செய்யப்பட்டன? வார்க்கப்பட்டது. அருமையான தேவ பிள்ளைகளே, இது ஏனென்றால் பல வேளைகளில் நமக்கு இந்த வெள்ளி மீட்புக்கு அடையாளம் என்று சொன்னால் உங்களுக்கு அது கொஞ்சம், அது எப்படி மீட்புக்கு அடையாளம், இப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். இந்த வெள்ளி மீட்புக்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னால் அது எதில்? ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த பாதங்கள், அந்த பலகைகள் நிறுத்தப்படுவதற்காக ஒரு மனுஷன் மீட்கப்பட வேண்டுமென்றால் வெள்ளியை காணிக்கையாக கொடுக்க வேண்டும். அந்த வெள்ளி பெக்கா என்று சொல்கிற தேவ சமூகத்து கணக்கில் சேர்க்கப்படும். அந்த தேவ சமூகத்து கணக்கில் இருந்து தான் அந்த வெள்ளி எடுத்து இந்த பாதங்களை நிலைநிறுத்துவதற்காக. ஹல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் நிறுத்தப்பட்ட அந்த 48 பலகைகளும் எதன் மேல் நிறுத்தப்பட்டது? வெள்ளி என்று சொல்லுகிற இந்த மீட்பு. ஆகையினால்தான் ஆண்டவர் சொன்னார், நம்முடைய மீட்பு மிக விலையேற பெற்ற ஒரு மீட்பு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் மீட்கப்பட்டோம். பேரு சொல்லுகிறது போல ஒரு காலத்தில் அடிமைகளாக இருந்தோம். ஏனென்றால் அடிமைகள் பாதரட்சி அணிவதற்கு அவர்களுக்கு உரிமை இல்லை. என்னை ரொம்ப துக்கம் கொண்டாடுகிறவன், அந்த இளவு கொண்டாடுகிறவன், செத்து போனவர்களுக்காக இளவு கொண்டாடுகிறது பழைய ஏற்பாட்டில் ஒரு, அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்வதில்லை? பாதரட்சி அணிவது. அவன் பார்த்தாலே தெரியும் என்னத்தை கொண்டாடுகிறான், இளவு கொண்டாடுகிறான். அப்படி பாதரட்சி இல்லாதவன் துக்கம் கொண்டாடுகிறான், வேதனையில் இருக்கிறான். நகோமி அதைத்தான் சொன்னாள், பாதரட்சி அற்றவளாக பெத்லகேமுக்கு திரும்பி வந்தபோது, என்னை ஏன் இப்படி சொல்லுகிறீர்கள்? நான் மாறாவாக அல்லவாக இருக்கிறேன், கசப்பாக அல்லவாக இருக்கிறேன். மகிழ்ச்சி என்று சொல்லுகிற பேரால் என்னை அழைக்க வேண்டாம் என்று சொன்ன அந்த இதை யோசித்து பாருங்கள். அப்போ மீட்பு ஆகினால்தான் பேதுரு சொன்னார், நமக்கு தேவன் நமக்கு ஒரு பெரிய மீட்பை கொடுத்துருக்கிறார். எப்படி? உங்களோட மீட்புக்காக நீங்கள் எவ்வளோ வெள்ளி அல்லது எவ்வளோ பொண்ணு கொடுத்தீங்க? எவ்வளவு? 1 பெக்காவா 2 பெக்காவா?
பக்கான்னு வச்சுக்கிட்டோமே, படி. இந்த பக்கான்னு அந்த காலத்தில் நல்ல பக்கா, அந்த நம்ம படி இந்த அளக்குறோம் பாருங்க, அதுக்கு பக்கா. புரியுதா? இப்போ நம்ம இங்கே படின்னு சொல்கிறோம். எத்தனை பக்கா கொடுத்தீங்க அவங்க ரட்சிப்புக்கு? பேதுரு சொல்லுகிறது போல, கிருபையினாலே இலவசமாய் அவருடைய இரத்தத்தால் நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? வெள்ளினாலும் அல்ல, பொன்னினாலும் அல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பக்கா வெள்ளி கொடுன்னா என்னால் கொடுக்க முடியுமா? அப்போ நான் என்ன செய்திட வேண்டியதான்? மீட்பை இழந்துட வேண்டியதான். நான் மீட்கப்பட வேண்டும் என்றால் பழைய ஏற்பாட்டின்படி என்ன செய்யணும்? வெள்ளியோ பொன்னோ கொடுக்க வேணும். ஒன்று இல்லைன்னா அவன் என்ன செய்யப்பட முடியாது. எவ்வளோ பரிதாபம் பாருங்கள். அதனால்தான் நமக்கு இந்த மீட்பு என்று சொல்வது ரொம்ப கிருபையாக தேவன் கொடுத்த மீட்பு என்றெல்லாம் சொல்வதற்கு காரணம் இதுதான். இதெல்லாம் யோசிக்க வேணும். இதெல்லாம் நமக்கு அதனுடைய நிலை தெரிந்தால் தான். அன்றைக்கி ரட்சிப்பு இலவசம் கிருபை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த கிருபையை பற்றி மேன்மை பாராட்ட தெரியாது. ஹல்லேலூயா. நான் இன்றைக்கும் ஆண்டவரே உம்முடைய கிருபை எவ்வளோ பெரியது, நிற்க தகுதியற்றவன். இப்போ இந்த யோசனை பாருங்களேன். இன்றைக்கி ஒரு லேவியனுடைய, ஒரு ஆசாரியனுடைய அந்த நிலையை சில முக்கியமான நிலைகள் இருக்கிறது. அந்த நிலைக்கு நான் வர முடியாது. ஆனால் கிருபையாய் தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக ஆசாரியனாக மாற்றின அந்த ஒரு பெரிய கிருபை அல்லவா. அதனாலே நம்முடைய பாதங்கள் அழகான பாதங்கள் என்று வர்ணிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அது மீட்கப்பட்ட, அது பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஸ்தலத்தில் நிறுத்தப்பட்ட அந்த பலகைகளுக்கு ஒப்பாக புதிய ஏற்பாட்டு சபையிலே நிலை நிற்கிறவர்கள், நிறுத்தப்பட வேண்டியவர்கள் எதுக்கு மேல் தான் நிற்கணும்? அந்த வெள்ளி பாதங்கள் ஒப்பான இந்த மீட்பு இரத்தம், இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம். ஏனென்றால் அது வனாந்திரத்திலே நிறுத்தப்பட்டபடியால் அங்கே வெறும் மணல் பாலைவன எவ்வளோ நாள் அங்கே இருப்பார்கள் என்று தெரியாது. இந்த வெறும் பலகையை சும்மா மணலை தோண்டி அதில் புதைச்சா சரியாக வராது, ஒழுங்கு வராது. எல்லாம் ஒரே இந்த தாழ்பாள்கள், 5 தாழ்பாள்கள், நடு தாழ்பாள்கள் எல்லாவற்றுக்கும் ஒரே மாதிரி வராது. ஒன்று ஏறி போயிடும், ஒன்று இறங்கி போயிடும். இந்த பாதங்கள் வெள்ளி பாதத்தில் வைத்தால் ஈக்குவல், சமநிலை. ஹல்லேலூயா. நிகரமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பாதங்கள் அழகான பாதங்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்துவுடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்ட பாதங்களாக இருக்க வேண்டும். அது அந்த பாதங்கள் மண்ணிலே படக்கூடிய, மண்ணிலே நிறுத்தப்படக்கூடியவர்களில் நிறுத்தக்கூடாது என்பது அது மீட்புக்கு அடையாளமாக இருக்க. அதே நேரத்தில் பாருங்கள், அந்த தூண்கள் வெண்கல பாதத்தில் நிறுத்தப்பட்டது. இங்கே நாம் சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கும். தூண்கள் 60 தூண்கள், அது வெண்கல பாதத்திலே ஆனால் பரிசுத்த ஸ்தலத்திலே ரெண்டுக்கு எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்கள். அதுவும் மணலில் தான் நிற்கிது, இதுவும். ஆனால் இதுக்கு என்ன விசேஷம்? மீட்பின். அதனால தான் சொல்லுகிறேன், இந்த பாதம் அழகாக இருப்பதற்கு காரணம் இது மீட்கப்பட்ட ஒரு பாதம். இந்த கருமையான தெய்வ பிள்ளைகளே, எத்தனை பேர் நாம் மீட்கப்பட்டோம் என்று மேன்மை பாராட்டுகிறோம்? எத்தனை பேர் இந்த மீட்பின் பாதத்தில் நிற்கிறோம்? அந்த பாதங்கள், அந்த மீட்பின் வெள்ளி பாதங்களில் நான் அந்த மீட்பில் நான் நிற்கிறேன். அதை பார்த்து தான் கர்த்தர் சொல்வார், எப்படி அழகாக இருக்கிறது. இந்த மீட்பு இல்லாமல் இருந்தால் எங்கேயாவது மண்ணுக்குள்ளே நிறுத்தினா நிற்கிறேன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு சரியான ஒரு மழை வந்தது என்ன வச்சுக்கிட்டோமே, சும்மா நிறுத்துகிற அந்த பலகை கொஞ்சம் நிறைய மழை வந்துன்னா இந்த மணல் தானாக என்ன செய்கிறோம்? கீழே இறங்கிடும். கீழே இறங்கினா அந்த பலகையும் சரிஞ்சு போயிடும். இதை சார்ந்து அது தேவனுக்கு தெரியும், அவருடைய திட்டம்.
த பிளான் ஆஃப் காட். தேவ திட்டம் இருக்கிறது. இட் இஸ் எட்டர்னல் பிளான். அவருடைய நித்திய திட்டம் இது. இன்றைக்கு சபை என்று சொல்வது அவருடைய நித்திய திட்டம். பல திட்டங்கள் பலதை தோல்வியடைந்த சபையாகிய திட்டம் தோல்வியடையாத தேவனுடைய திட்டம். அதற்காக தான் பரிசுத்தாவியானவரை தேவன் நமக்கு தந்து அதை பாதுகாத்து மிக அழகுள்ளவளாக நாம் அவருக்கு முன்பாக ஒரு நாள் ஒருவரும் மற்ற எத்தனையோ பரிசுத்தவான்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு அந்த மேன்மையான ஒரு பாக்கியத்தை தருவதற்காக நம்மை அழகுள்ளவர்களாக உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அழகை பற்றி பாராட்டுகிறவர்கள் உண்டு, பாராட்டப்படுகிறவர்கள் உண்டு. உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலை வரை பாராட்டப்படுகிற அழகுபடுத்தப்படுகிற அதுதான் சபை. முதலாவது எங்கே? பாதம். முதலாவது பாதம். பாதத்திலிருந்து நம்மை அழகுபடுத்தி அவருடைய முதல் பிறகு சொன்ன பாருங்க, அவருடைய ரூபத்திற்கும் சாயலுக்கும் ஒப்பாக. கடைசியில் தான் எங்கே வர்றார்? முகம், முக சாயல். உன்னுடைய முக ரூபத்தை எனக்கு காண்பி என்று சொல்லுகிறார். முக்காட்டின் கீழே உன்னுடைய முகம் மாதுளம்பழங்களைப் போல இருக்கிறது, வெடித்த மாதுளங்களைப் போல இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதனால் மணவாட்டியினுடைய அலங்காரம் முதலாவது எங்கே தொடங்குகிறது? அந்த ரட்சிப்பில் இருந்து தொடங்கும். ரட்சிப்பு இல்லாமல் சும்மா பவுடர் அடித்தா ஒன்றும் சரிப்படாது. புரியுதா? இன்றைக்கி சிலருக்கு ரட்சிப்பே இருக்காது. பெரிய பார்க்குறதுக்கு ரொம்ப பகட்டா. முதல்ல கர்த்தர் சொல்லுவது பாருங்கள், உன் பாதம், நம்முடைய பாதத்தில் அந்த ரட்சிப்பு, அந்த மீட்பு சரியாக இல்லாவிட்டால், அந்த ரட்சிப்பு சரியாக இல்லாவிட்டால் அது நிற்கிற நிலை சரியாகவே இருக்காது. சரிப்படி சொல்லிட்டு போகிற நேரம் அது. ரெண்டாவது, முதலாவது என்னது? மீட்கப்பட்ட ஆகையினால இது அழகாக இருக்கிறது. இரண்டாவது பாருங்கள், வேறுபடுத்தப்பட்ட பாதம். இந்த பாதம் என்பது அது பாதரட்சை இட்டது என்று சொன்னாலே அதனுடைய அர்த்தம் என்னதான்? வேறுபடுத்தப்பட்டது. இன்றைக்கி அடிக்கடி நமக்கு மனப்பாடமாக தெரிந்த ஒரு சங்கீதத்தில் இருக்கிற ஒரு வசனம், நம்மை உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து என் பாதங்களை என் அடிகளை உறுதிப்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேறுபடுத்தப்பட்ட ஒரு பாதம், அது அழகான பாதம். மண்ணுக்குள்ளேயும் சேத்துக்குள்ளேயும் கிடந்து பொருள்ற அந்த பாதங்கள் இந்த பண்ணி மாதிரி எவ்வளோதான் கழுவினாலும் அது எங்கே தான் போய் கிடக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்ம தேவன் எங்கேருந்து தூக்கி எடுத்தாராம்? ஆழமான குழியிலும் உளையான சேறு. நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்னை விடுதலையாக்குவான் என்று சொல்லி நான் முயற்சி செய்ய செய்ய கீழே தான் போயிட்டே இருக்கு. ஏனென்றால் சில வேளைகளில் நமக்கு ஆவியானது, நான் அந்த உண்மையான இந்த ரட்சிப்புக்குள்ளே வர்றதுக்கு முன்னால் எத்தனையோ சத்தியம் பண்ணியிருக்கேன். சத்தியமாக இதை நான் இனிமேல் செய்யவே 3 நாள் 4 நாள் தான். அதுக்கு மேலே சத்தியம் எல்லாம் நிற்காது. போடா சரி தான், பொய்யை சொல்லக்கூடாது அப்படின்னா, என்னைக்கு பொய் சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணுறோமோ அதுக்கு அடுத்த நாள் என்ன வந்து நிற்கும்? கட்டாயம். கண்டிப்பாக போய் சொன்னாதான் விடுதலை, இல்லைன்னா கதை கந்தல் அப்படின்ற நிலைக்கு பிசாசு தள்ளி விட்டுருவான். நான் பார்த்துருக்கேன் எவ்வளோ சத்தியம் பண்ணியும் அதில். ஆனால் மீட்கப்பட்ட பிற்பாடு கர்த்தரே, அதுதான் இந்த உளையான சேற்றில் இருந்து நம்ம என்ன செய்கிறார்? எதுக்கு சொன்னால், அந்த உளையான சேற்றை பற்றி அடிக்கடி உங்களுக்கு நான் விளக்கம் கொடுத்துருக்குறேன். எவ்வளவு நான் முயற்சி செய்கிறோமோ
அவ்வளோ தூரத்துக்கு நான் என்ன செய்யிட்டே இருப்பேன், கீழே போயிட்டே இருப்பேன். அதை கரையிலிருந்து ஒருவர் என்னை தூக்கி விடாவிட்டால் அந்த உளையான சேற்றிலிருந்து எந்த மனுஷனும் விடுபட முடியவே முடியாது. அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து வந்தார். நீ எவ்வளோ சத்தியம் பண்ணிட்ட. ஏன்னா பழைய ஏற்பாடு தெரியுமே, இந்த எவ்வளோ பாதங்கள் வெள்ளி பாதத்தில் நிறுத்தி பார்த்தாலும் அது சரியா, எவ்வளோ பலி செலுத்தி பார்த்தாலும் அடிக்க இன்னைக்கு பலி செலுத்தினா மறுபடியும் நாளை பலி செலுத்த வேண்டியதுதான் இருக்குது. அதானே எபிரேயரில் வாசிக்கிறோம். அதனால்தான் பார்த்தார், ஒரே பலியாக நான் உனக்கு பலி செலுத்தி உன்னை மீட்டுறேன்னு சொல்லி என்ன செய்தார். யார் இன்றைக்கும் இந்த உளையான சேட்டில் 1000 உழண்டுட்டு தான் கிடக்கு. யார் அவர்கிட்ட கருத்துக்கு ஆண்டவரே என்னை தூக்கி விடும், என்னை தூக்கி ரட்சியும் என்று சொல்லி கரத்தை கொடுக்குறோமோ, அவர் தூக்கி கழுவி எங்கே நிறுத்துவார்? வேறுபடுத்தப்பட்ட. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 19வது வசனம் ஆசிங்க. நீங்கள் உலகத்தாராய் இராதிருந்தால், நீங்கள் உலகத்தாராய் இராததினால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் யாருடையவர்கள்? இன்றைக்கும் பாருங்கள், மீட்கப்பட்டேன் என்று சொல்கிறோம். அந்த ரட்சிப்பில் சரியாக நிற்க முடியலை. இந்த வெள்ளி பாதங்களில் சரியாக நிறுத்தினாலும் நிற்க முடிய மாட்டேங்குது. என்ன பாருங்கள், வேறுபடுத்தப்பட்ட பாதம். நீங்கள் உலகத்தாராக இருந்தால் உலகம் உங்களை பகைத்திருக்கும். அப்போது நம்ம எதுக்காக தான் இருக்க பிரயாசப்படுறோம்? மீட்கப்பட்டேன், வெள்ளி பாதத்தில் தான் நிற்கிறேன்னு சொன்னாலும் எதுதான் விரும்புகிறீங்க நீங்கள்? சத்தமா? நீங்கள் உலகத்தாராக இருந்தால், இல்லாததுனால உலகம் உங்களை என்ன செய்கிறது? பகைக்கிறது. நீங்கள் உலகத்தினுடைய பகையை பகைமையை விரும்பாதனாலே நீங்கள் உலகத்தாராக இருக்கிறீர்கள். உலகம் பகைத்தால் பரவாயில்லை, நான் இயேசுக்காக தான் நிற்பேன், உலகம் எனக்கு தேவையில்லை. எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை விசுவாசம் இருக்கிறீங்க இங்கே? அதான் நான் சொன்னேன், பிரசங்கம் கேட்குறதில்ல. இன்னைக்கு உங்களோட ஜீவியத்தில் ஒரு மாற்றம் வேணும். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. நீங்கள் உலகத்தாராய் இராதிருந்தால், நீங்கள் உலகத்தாராய் இராததினால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் யாருடையவர்கள்? உலகத்துடைய உள்ளா, இயேசு கிறிஸ்து கூட உள்ளா? உலகத்துக்குடைய உள்ளா அல்லது இயேசு கிறிஸ்துவோட மீட்பு, விலையேற பெற்ற மீட்பு என்று வாசித்தோமே, மீட்பின் கிரயமாகி அந்த வெள்ளியை பழைய ஏற்பாட்டில் நீ செலுத்த முடியாததுனால புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவே அந்த இரத்தத்தை எனக்காய் சிந்தி அந்த மீட்பை சம்பாதித்தாரே. இதற்காக நான் உலகத்தானாய் இருக்கக்கூடாது என்பதற்காக. இந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை பேர் இந்த வார்த்தையின்படி இப்போ உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் என்ன தான் செய்கிறீங்க? சத்தமா? ரொம்ப பேர் உலகத்தை தான் சிநேகிக்கிறீங்க. இன்னும் இந்த உலகத்திலேருந்து விடுபடவே இல்லை. ஏதாவது ஒரு நிகழ்ச்சி வந்ததுன்னு சொன்னால் முதலாவது ஒரு ஜெபம், அதுக்கு பிற்பாடு எல்லாம் என்னது சொல்லுங்கள்? உலகத்தான் செய்கிறத விட அதிகமாக செய்வோம். அதில் அவனாவது மறந்து போய் ஒன்றை விட்டுருவான். புரியுதா? இந்த ஆவிக்குரியவன் இருக்கானே, ஒருத்தர் சொல்கிற ஞானமானவன் ஒன்று கூட விட மாட்டான். எதில்? அந்த உலக சடங்காச்சாரத்தில், உலக வழிபாட்டுகளில். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உங்களை மீட்பு தான், மீட்கப்பட்டிருக்கிறீங்களா? அந்த மீட்பாகி அந்த வெள்ளி மேலே நிற்கிறீங்களா நீங்கள்? இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாதங்கள் மீட்கப்பட்டு வேறுபடுத்தப்பட்ட பாதம் தானா? இல்லை இன்னும் அந்த உளையான சேற்றுக்குள்ளே தான், அந்த இதுக்குள்ளே தான் சொல்கிறாங்களே, அந்த குட்டையில் ஊறின இன்னும் அந்த மட்டைக்குள்ளே தானே ஊறிட்டு கிடக்குறீங்க. அதுலேருந்து வெளியே வரலையே. வேண்டாம் சொந்தக்காரனா,
நான் இயேசு கிறிஸ்துவ இயேசு என்னை ஏற்றுக்கொண்டால் போதும். உன் சொந்தக்காரன் உனக்கு பரலோகத்தை கொடுக்க மாட்டான். நீ சொந்தக்காரனை நேசித்து சொந்தக்காரனுக்கு பிரியமாக நடக்கணும், அல்லது இந்த உலகத்துக்கு பிரியமாக அவன் உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்க மாட்டான். அவன் உனக்காக இரத்தம் சிந்தவில்லை. உனக்காக இரத்தம் சிந்தினது இயேசு கிறிஸ்து. உனக்கு நித்திய ஜீவனை அருள்வது இயேசு கிறிஸ்துவை ஒழிய உன் மாமனும் மச்சானும் உனக்கு நித்திய ஜீவனை தரமாட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாருடைய பாதம் அழகான பாதம்? வேறுபடுத்தப்பட்ட பாதம். நம்முடைய பாதங்கள் உலகத்திலிருந்து எப்படி இருக்க வேண்டும் என்றால், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாகவாவது இந்த மறுரூபம் ஆகும்னு பார்த்தா ஒரு நாளும் மறுரூபம் ஆகிற மாதிரி தெரியல. பழையபடி பழைய குடி கதவை தர அந்த பழைய அந்த சேத்துக்குள்ளே தான் தூக்கி எடுத்தாச்சு. ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அந்த சேத்துக்குள்ளே போய் முழுகிறது. என்ன பிரயோஜனம்? ஒரு சின்ன பிள்ளை வளர்கிறது போல் ஆவிக்குரிய ஜீவத்தில் எனக்கு ரட்சிக்கப்பட்ட அந்த மீட்கப்பட்ட பாதத்தில் அந்த என்றைக்கு இயேசு கிறிஸ்து நம்ம மீட்டு கொண்டாரோ அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யணும்? வளர்ச்சி அடையணும். அந்த பழைய பெந்தைகோசு காலங்கள், நான்லாம் அந்த சின்ன பையனாக இருக்கிற காலத்தில் உள்ள அந்த இது எல்லாம் என்னன்னு சொன்னால், அப்போவே அவங்க ரொம்ப பூர்ணப்படுத்துகிற மாதிரி உள்ள உபதேசத்தை கொடுத்து எடுத்து தான் ஞானஸ்நானம் கொடுப்பாங்க. அதுக்கு கீழ்ப்படி அதனால தான் ரொம்ப பேர் அந்த நாட்களில் பெந்தைகோசுக்கு வராமல் போயிட்டாங்க. இப்போ அப்படி இல்லை. வழியெல்லாம் கொஞ்சம் எப்படி மாற்றம்? இந்த இது யாரோ சொல்கிறாங்களே படிப்படியாக மாற்றுவேன்னு, அந்த மாதிரி இப்போ உபதேசம்லாம் எப்படி உங்களை ஒரேடியாக மாற்ற முடியாது. அந்த சின்ன பிள்ளை வளர்கிறது மாதிரி விசுவாசத்தில், சத்தியத்தில், இந்த பரிசுத்தத்தில், இந்த இதில் படிப்படியாக ஒரு குழந்தை வளர்கிறது போல் என்ன செய்யணும்? உபதேசத்தை கேட்டு 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 என்ன செய்யணும்? சொல்லுங்கள். மாறணும். மாறி இருக்கீங்களா? மாறி இருக்கீங்க. எத்தனை வருஷம்? 20 வருஷம் 25 வருஷம் விசுவாசிகளை பார்த்து கேட்குறேன், மாறி இருக்கீங்களா? இன்னும் எங்கே தான் கிடக்குது? அந்த மட்டைக்குள்ளே தானே கிடக்கு. குட்டை மட்டைக்குள்ளே தானே கிடக்கு. மாற்றம் இல்லையே. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் இல்லையே. நம்முடைய பாதங்கள், அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் உத்தரவாதம் உள்ளவளாக சிந்திக்க வேண்டும். பாதரட்சையிட்ட உன்னுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஹவு பியூட்டிஃபுல்.